ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் ஒரு சின்ன வீடை க்ளீன் பண்ண எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் சாமான்லாம் கொண்டு வந்து அப்படியே இருக்குது. பிளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வேண்டாத பிளான்ட்ஸை எடுத்து போட்டுட்டேன். ஒரு பிளான்ட் வெளியேந்து கிடச்சிது இன்றைக்கி மார்க்கெட்டில், அதை கொண்டு வந்து வச்சுட்டேன். இது ஊசியில் தான், எந்த பிளான்ட் எனக்கே தெரியாது. இங்கே பெட் கவர் சேஞ்ச் பண்ணணும், துணிலாம் கிடக்கு, அதெல்லாம் ஃபோல்டு பண்ணி வைக்கணும். இது அங்கே இங்கே கொஞ்சம் யூஸ் பண்ண துணி இருக்குது, வாஷிங்கில் போவோம். இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் எப்போவுமே கொஞ்சம் லைக் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அது க்ளீன் பண்ணுற வேலை தான். ஸோ வீடெல்லாம் பெருக்கிட்டேன், தொடச்சிட்டேன், சாமிக்கு வழுக்கு ஏற்றிட்டேன், சோஃபா க்ளீன் பண்ணிவிட்டேன், ஊஞ்சல் க்ளீன் பண்ணிட்டேன். ஊஞ்சலில் வந்து பூனேல் உட்காந்துருக்கோம். இந்த டீப்பாய் க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த பாருங்கள் சாயந்தரம் நேரம் வழுக்கு ஏற்றிடுவேன். இத்தனை மேலே சாமிக்கு ஒரு வழுக்கு, கீழே ஒரு வழுக்கு. எங்கள் அப்பாவும் என் அக்கா பொண்ணு வந்து அவங்களுக்கும் ஒரு தனியாக ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ அந்த இது இருக்குது. வீட்டில் எந்த பலகாரம் கொண்டு வந்தாலும் அது சாமிக்கு வந்து எப்போவும் நாங்கள் வச்சிருவோம், புடைச்சிருவோம். ஸோ இப்போ பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. அதுக்கு அந்த படிச்சுட்டு இருக்கும்போது டேபிளில் ஒரு பேக் இருக்குது பாருங்கள், அந்த பேக் எடுத்துகிட்டு இங்கே ஃப்ரிட்ஜ் மேலே வைப்பேன். இது என்னோடய ஆக்சுவலி என்ன சொல்லணும் எனக்கு தெரியாது. இட்ஸ் அ குட் ஹேபிட் ஆர் பேட் ஹேபிட் தெரியல. எந்த சாமான் எங்கே வைக்கணும் அங்கே தான் வைப்பேன். எனக்கு அது ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது. ஸோ இது கிச்சனில் கொஞ்சம் வேலை இன்னும் பாக்கி இருக்குது. டின்னர் பாக்கி இருக்குது, வேறு பாத்திரம் தேய்க்கிறது பாக்கி இருக்குது. இது ஒரு பெட் கவர் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அதை எடுத்து இங்கே போட்டேன்னா பூனேயில் வந்து அதில் உட்காந்துட்டு எல்லாரும் சரி பரி அவங்க அதை எடுத்து துவைக்க போட்டுடலான்னுட்டு வந்துட்டேன். ஸோ இது அகெயின் பெட்ரூமில் பெட் கவர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ ஒரு துணி இது பார்த்தீங்களே, அந்த துணி எல்லாமே இப்போ உட்காந்து அயனிங் பண்ணுவேன். ஸோ இந்த கார்னரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இதில் என் ஹேண்ட்பேக்ஸ், நான் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிற ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ப்ளஸ் அதில் வந்து ஒரு பார்சல் இருக்குது, அதை மீஷோலேருந்து வந்திருக்கு. அதோட ஒரு வீடியோ போட்டுடுறேன் உங்களுக்காக, பாருங்கள் கண்டிப்பாக. ஓகேயா? ஸோ இது வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இப்படி நீட் அண்ட் டைடியாக இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு அந்த மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. துணி எல்லாமே நான் பெட்ரூமில் காய போட்டுருவேன். ஏன்னா டெக்னிக்கலி யாருமே பெட்ரூமில் வர்றதில்லை ஜாஸ்தி, என்னையும் என் பொண்ணை தவிர. அதுக்கு பிறகு எல்லாம் துணி பெட்ரூமில் அழகாக காஞ்சிரும். ராத்திரி ஃபுல்லாக ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது, துணி நல்லாவே காஞ்சிரும். ஸோ எல்லாமே எடுத்து ஒரே நாளில் காஞ்ச உடனே காலையில் எடுத்து ஃபோல்ட் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த நாள் சாயந்தரம் ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு நார்மல் ரூட்டீன். ஓகே, ஸோ இது வீக்கெண்டில் வந்து எனக்கு வந்து டைம் வீட்டில் ஏதாட்டி ஸ்பெஷலாக சமையல் பண்ணுவேன். அது சமையல் முடித்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கு பிறகு சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து இது வந்து வீட்டில் ஒரு அயனிங் பண்ணுவேன். எப்போவுமே வீக்கெண்டில் டைம் இருந்ததுன்னா. எனக்கு இல்லைன்னா அது கொஞ்சம் வீக் டேஸில் ரெண்டாக துணி இப்படி அயன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்கள் ஒரு ஹேக் இருக்குது. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா தெரியல. இதை வந்து துணி எப்போவுமே நீங்கள் பேக் சைடில் போட்டுருங்க. நல்லா போட்டுட்டு அதை நல்லா விரித்து வச்சுருங்க. விரித்து வச்ச பிறகு நீங்கள் அயனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அயனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இதை பேக்கில் நல்லாவே அயன் பண்ணி அதில் எந்தோ ஒரு சின்ன க்ரீஸ் இருந்தால் அதோ எடுத்து விட்டுருங்க. அந்த க்ரீஸ் எடுத்து விட்ட பிறகு நீங்கள் வந்து இதை இப்படி ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்களே. இப்போ பாருங்கள், இந்த பேக் சைடில் பூரா நான் நல்லபடியாக அயன் பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டிங் ஃப்ரண்ட் செக்ஷன் பின்னால் வந்துட்டு அதை வந்து திருப்பி அங்கே மேலே ஃபோல்டிங் ப்ளஸ் அயனிங். இது ஸ்லீவ்ஸ் கூட அயன் ஆயிரும். இந்த துணிலாம் ரொம்ப மெல்லிசான துணி. ஸோ இதெல்லாம் நல்லா லைட் அயனிங் இதில் வந்து மோடில் வச்சு இதெல்லாம் அயனும் பண்ணிடுறேன். சைட் ஃபோல்ட் ப்ளஸ் அயனிங் போத் டுகெதர் ரெண்டுமே ஒரே நேரத்தில் செஞ்சதுனால இப்போ பாருங்கள், அதை ஃபோல்டிங்கும் ஆகிட்டு அயனிங்கும் ஆகிட்டு எனக்கு வந்து இது ஒரு தெரப்பி மாதிரி அயனிங். அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக காட்டுறேன் இன்றைக்கி. ஸோ எதுக்கு நான் இந்த துணிலாம் ஏன் வீட்டில் அயன் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் பாம்பேயில் இந்த துணிலாம் அயன் பண்ணோன்னா ஒரு துணிக்கு இங்கே கிட்டத்தட்ட 8லேருந்து 10 ரூபா கேட்குறாங்க. ஓகே, நான் மோஸ்ட்லி சாரீஸ் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு சாரீஸ்லாம் அயன் பண்ண முடியாது வீட்டில் இருந்து. இந்த துணி வீட்டில் அயன் பண்ணுறதுனால இது கொஞ்சம் மணி சேவிங். செகண்ட் திங், இங்கே டைம் வேஸ்ட் ஆகாது. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு டைம் எது இருக்குது, வீட்டில் தான் இருப்பேன். ஸோ இந்த அயன் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் எனக்கு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ப்ளஸ் இது எப்படின்னா, நான் வந்து ஐம் நாட் கெட்டிங், நான் வந்து ஒரு நெகட்டிவிட்டியில் போல் நான் வந்து ஏதோ மீடியா சேனல்ஸ் பார்க்குறது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவி சீரியலே பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்கவும் செய்யாது. ப்ளஸ் இது மொபைல் பார்த்தாலும் ரீல்ஸ் பார்ப்பேன். அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மிச்ச நேரம் எனக்கு இருக்கும்போது அங்கே இங்கே கோசிப் பண்ணாமல் இதே மாதிரி என் வீட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இந்த டாப்ஸ்லாம் பாருங்கள், இப்போ ஸ்பெஷலி இந்த ரெட் கலர் டாப், இந்த டாப் வந்து எனக்கு அப்ராட்லேருந்து என் ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தா. இப்போ இந்த டாப்லாம் வெறும் தோச்சி அப்படியே காய போட்டு அப்படியே மடித்து நான் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அயனிங் ஆக்சுவலி தேவையில்லை. இது நான் அயனிங்க்கு கொடுத்தா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கணும் இந்த டாப்பில். ஸோ அதிலலாம் ஒன்று பார்கெயின் இல்லை இங்கே. ஓகேவா? அதனால வீட்டில் அயன் பண்ணிடுறேன். அயன் பண்ணும்போது எனக்கு இது ஒன்று
சொல்லணும், எப்படி சொல்லணும்னா இது கொஞ்சம் தெரப்பெட்டிக்கும் இருக்குது, எனக்கு பிடிக்கும் செய்து, நான் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் இருந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் லைக் கொஞ்சம் மியூசிக் கேட்டுட்டு இது நான் அயர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன், இல்லைன்னா வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இப்படி தான் என் ஒரு சின்ன க்ளீனிங் வீடியோ. இது வந்து நாளைக்கு என்ன அவுட்ஃபிட் போடணும் அதை எடுத்து வச்சிடுவேன். ஸோ நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னுட்டு. பை பாய்.